Hello மக்களே, வெல்கம் பேக் டு ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. வெல்கம் பேக் டு ஒன் மோர் லாங் வீடியோ. ஹோப் எல்லாருமே இயர் எண்டிங் லீவ்ஸை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லா கம்பெனிஸுக்குமே மேக்ஸிமம் லீவாக இருக்கும். ஸ்கூல் காலேஜஸ் எல்லாருக்குமே லீவாக இருக்கும். ஸோ எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த விலாக் வந்து வீட்டில் நடந்த ஒரு பூஜா விலாக் தான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக ப்ளசண்ட்டான ஒரு டே தான் இது. ஸோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன பூஜை அப்படின்னு. ஏன்னா இது வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ உங்களுக்கு இங்கே நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வீட்டு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது நம்ம வீட்டில் சத்யநாராயண பூஜை அப்படின்றத ஒன்று வைப்போம். நாங்கள் வீட்டு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது வச்சோம். ஃபர்ஸ்ட் டைம் அதுதான் பண்ணோம். ரொம்ப இயர்ஸ் முன்னாடி பண்ணுது. ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சி கரெக்டான டைம் வந்து இப்போ தான் அமைஞ்சிச்சு. இதெல்லாம் நம்ம நினச்சா நடக்காது. ஆட்டோமேட்டிக்காக பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். டைம் வந்து எல்லாம் தானாக கூடி வரும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இதுவுமே. ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரிய விஷ் இது ஆக்சுவலி. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான். ரொம்ப ஷார்ட் டைம் தான். 2 டேஸ்க்கு முன்னாடி தான் பிளான் பண்ணோம். கடைசி நிமிஷம் வரைக்கும் பண்ணணுமா இல்லையான்றது எங்களுக்கே தெரியல. ஏன்னா கரெக்டானது வந்து பௌர்ணமி வேறு, ப்ளஸ் ஒரு ஸ்பெஷலான டே. ஸோ பூஜை பண்ண ஐயர் கிடைப்பாங்களா இல்லையான்றதுலேயே டவுட்டாக இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் மினிட்ல எல்லாமே தானாக சேர்ந்து வந்து லைக் ஓகே நடத்திடலாம் அப்படின்ற மாதிரி அமைஞ்சது தான் இது. ஸோ அதனால தான் முன்னாடி நாள் நைட்டு தான் போய் திங்ஸே வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். அதனால பிளாஸ்டிக்கை விட ஸ்டீலில் கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு அம்மா போய் ஒரு 50 மெம்பர்ஸ்க்கு வாங்கிட்டு வந்தாங்க. அண்ட் ஃபுட் எல்லாமே முன்னாடியே ஆர்டர் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி காலையிலேயே ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் பண்ணி எல்லாமே பியூர் வெஜ்ஜாக இருக்கணும்ல. நம்ம சத்யநாராயண பூஜை பண்ணால் 48 டேஸ்க்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அண்ட் நான்வெஜ் பக்கம் லைக் அவ்வளோ சேர்க்கக்கூடாதுல்ல. ஸோ வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பியூர் வெஜிடேரியன் ஹோட்டலில் வந்து எல்லாருக்குமே ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் டோட்டலாக ஒரு 50 மெம்பர்ஸ் கூப்பிடலாம்னு நினச்சோம். அண்ட் ஃபுட்டு வந்து எப்போவுமே எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணணுன்றதுனால ஒரு 75 to 80 கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு இந்த ஸ்டீல், அப்புறம் ப்ளவுஸ் பிட்டு, வெத்தலைப்பாக்கு, தாம்பூலம் அந்த ஃபுல்லாகவே செட்டாகவே கொடுக்கலான்ட்டு நான், அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே உட்காந்து பேக் பண்ணிகிட்ருந்தோம். அண்ட் இது ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலி. எங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு எப்போ நினச்சாலும் நடத்தலாம்னு தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. பட் இந்த வாட்டி 2 டேஸ்க்கு முன்னாடி தானாகவே அமைஞ்சிச்சு. தானாகவே சடனாக ஃப்ளாஷே ஓகே பண்ணிடலாம், நல்ல நாள் வருது அப்படின்ற மாதிரி யோசிச்சு பண்ணது. அண்ட் சண்டேவும் வந்துச்சு. சண்டே வந்தால் எல்லாருமே வருவாங்க வீட்டுக்கு பூஜையை பார்க்க. ஸோ இந்த பூஜை ரொம்ப பவர்ஃபுல்லான பூஜை. லைக் ரொம்ப ப்ளசண்ட்டான பூஜை, மனசுக்கு நிம்மதி கொடுக்குற பூஜை. ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது கரெக்டான சண்டேல அமைஞ்சு எல்லாருனாலையும் வந்து பார்த்து வேண்டிட்டு போக முடிஞ்சதுன்றது. ஸோ டோட்டலாக நாங்கள் 50 பேக்ஸ்க்குமே நாங்கள் பேக் பண்ணி வச்சுட்டோம். லேடீஸ்க்கு மட்டும்தான் இதை கொடுப்போம். ஸோ வெத்தலைப்பாக்கு, குங்குமம்லாம் கொடுத்து இந்த தாம்பூலத்தை கொடுப்போம். ஸோ அதுதான் இந்த ப்ராசஸாக இருந்துச்சு. அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே ரெடி பண்ணிகிட்ருந்தோம். அண்ட் அம்மா இன்னொரு சைடு வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் வீடு சுத்தம் பண்ணுறது, வீட்டு வெளியில் கோலம் போடுறது, ஸோ இதெல்லாமே அம்மா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் சைட் பை சைடு எனக்கு வந்து சாரீ கட்டல பிளான் இருந்துச்சு. ஸோ சாரீ எப்போவுமே வீட்டில் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அம்மா அதெல்லாம் ப்ளவுஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவே கட்டிக்கலாம் அப்படின்ட்டு நான் எல்லாமே அதுவும் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ பேரலாக எல்லா வேலையுமே முன்னாடி நாள் தான் நாங்கள் ஆரம்பித்து எல்லாமே ரொம்ப ஷார்ட் பீரியடில் முடித்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இன்வைட் பண்ணுறவங்களுக்கு ஃபோன்லேயே இன்வைட் பண்ணிட்டாங்க. அம்மா நேரில் போய் கூப்பிட முடியலன்றதுனால. அண்ட் இதில் என்னென்னா நாங்கள் 48 டேஸ்க்கு சுத்தமாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. கையில் வந்து நாங்கள் ஒரு மஞ்சக்கயிறு கட்டியிருப்போம். ஸோ அதனால் யாருமே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பாக பூஜைன்றது ஒன்று பண்ணால் நம்ம அப்படி தான் இருந்தாகணும். அதனால் எல்லாருக்குமே ஃபைன் தான் வீட்டில். ஸோ பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடி வீடை ரொம்ப சுத்தம் பண்ணியிருக்கணும். ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடிலாம் நான்வெஜ் சாப்பிட்ருப்போம் அப்படின்றதுனால. உங்களில் எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி வீட்டில் பூஜை பண்ணுறது இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எவ்வளோ பேர் ரெகுலராக பண்ணுவீங்கன்றதும் சொல்லுங்கள். ஸோ நைட் வந்து அம்மா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கீழே போய் கோலம்லாம் போட்டுட்டாங்க. ஏன்னா அடுத்த நாள் வரவங்களுக்கு அப்போ தான் ஒரு வெல்கமிங்காக இருக்கும். அதனால் அழகாக கோலம்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த சாரீ வந்து ஆக்சுவலி ஒரு 3, 4 இயர்ஸ் முன்னாடி வாங்கின சாரீ. அண்ட் இந்த ப்ளவுஸுமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஆரி ஒர்க் போட்டு வச்சுட்டாங்க. ஆனால் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் மட்டும் இப்போ தான் பண்ணாங்க. ஸோ இந்த ஜுவல்ஸ் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினதுன்னு. இந்த சாரீ கலர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் ப்ளவுஸ் டிசைன் வந்து நான் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டது. இப்போது போட்ட ஆரி ஒர்க் இல்லை. ஸோ தைச்சது மட்டும்தான் இப்போது, பட் போட்டதெல்லாம் அப்போது. ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. கையில் வந்து ஒரு கல்யாண பொண்ணு டிசைனில் வந்து ஒரு ஸ்டிச்சிங் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அடுத்த நாள் வந்து ஹோமம்க்கு வந்து ஐயர் வந்துட்டாங்க. ஹோமம் போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க காலையிலேயே. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க டெக்கரேஷன். ஐயருமே ரொம்ப நல்லா நம்மளுக்கு புரிகிற மாதிரி எல்லாமே சொன்னாங்க. ரொம்ப நிதானமாக நிறுத்தி எல்லாருக்குமே புரிகிற மாதிரி சொன்னாங்க. பட் மேபி நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. ஏன்னா கன்னடாவில் சொன்னதுனால. தமிழில் சொல்லியிருந்தா புரிஞ்சிருக்கலாம் மேபி. பட் நிறைய பேர் தமிழுன்றதுனால
அவங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல. ஆனா ஐயர் வந்து ரொம்ப நல்லாவே நிறுத்தி நிதானமா சத்யநாராயண கதை எல்லாமே சொன்னாங்க. ரொம்பவே கேட்க நல்லா இருந்துச்சு. நம்ம லைஃப்ல அது அப்படியே நடக்கிற மாரியே இருக்கும் அவங்க சொல்றது எல்லாமே. ஸோ அந்த மாரி இருந்துச்சு. ಭವಸಂಚಿತ ಪಾಪೌಘ ವಿಧ್ವಂಸನ ವಿಚಕ್ಷಣ ವಿಘ್ನ ಅಂಧಕಾರ ಭಾಸ್ವಂತಂ ವಿಘ್ನರಾಜಂ ಅಹಂ ಭಜೆ. लोकरक्षकम् अनायकैकदायकं विनाशिते फदैत्यकम् नताशुभाशुनाशकं नमामि तं विनायकम्. जय गणेश जय गणेश जय गणेश पाहि माम्. जय गणेश जय गणेश जय गणेश रक्ष माम्. जय गणेश जय गणेश जय गणेश पाहि माम्. जय गणेश जय गणेश जय गणेश रक्ष माम्. महागणेश पञ्चरत्नबाधरेण योन्वहम् प्रजल्पति प्रभातके हृदि स्मरन् गणेश्वरम्. अरोगतामदोषतां सुसाहितीं सुपुत्रतां समाहितायुरष्टभूतिमभ्युपैति सुचिरात्. महागणाधिपति पदाकादिशोभितं दिव्यं वीरं प्रदक्षिणे कुर्बाणं ग्रहमण्डले प्रविष्टं साङ्गं सायुधं सवाहनं सलाट्टं सशक्ति समत्ति सपुत्र सपुत्र सपरिवारसमेतं सर्वालङ्कारभूषितं मध्ये प्रत्येकदासहितसूर्यग्रहस्य आक्रीडिभागे समचतुरस्राकारमण्डले चन्द्रधान्यस्य भगवन्तं कुर्वते. चंद्रग्रहं ध्यायामि आवाहनामि स्थापनामि पूजयामि. चंद्रग्रहस्य इदमासनं इदवर्चनं ತಗೊಂಡು ನವಗ್ರಹಗಳಲ್ಲಿ 3ನೇ ಗ್ರಹ ಬಂದು ಮಂಗಳ ಗ್ರಹ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. ಮಂಗಳ ಅಂದ್ರೆ ಉಟ್ರೆ ಅಂಗಾರಕ ಅಂದ್ರೆ ಉಟ್ರೆ ಅಲ್ವಾ. ಮಂಗಳ ಬಂದು ರಕ್ತದಕ್ಕೆ ಅಧಿಪತಿ ಆಗಿರ್ತಾನೆ. ನಮಗೆ ಸಮಾನವಾಗಿ ಅಂದ್ರೆ BP ಶುಗರ್ ಬರುವಂಥದ್ದು, ಅದಲ್ಲದೆ ಅಂದ್ರೆ ಸ್ತ್ರೀಯರಿಗೆ ಮಾಸಿಕವಾಗಿ ರಕ್ತದ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರ್ತಾವಲ್ವಾ, ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಅನಾರೋಗ್ಯ ಬರುವಂಥದ್ದು, ಇಂಥವೆಲ್ಲ ಆ ದೇವರು ನಿವಾರಣೆ ಮಾಡುತ್ತಾನಂತೆ. ಅದಾದ ನಂತರ ಭೂಮಿ ಪುತ್ರನಾಗಿರ್ತಾನೆ. ನಮಗೆ ಪಿತಾರ್ಜಿತ ಆಸ್ತಿ ಬರಬೇಕು ಅಥವಾ ಅಂದ್ರೆ ನಾವೊಂದು ಲ್ಯಾಂಡ್ ಕೊಂಡ್ಕೊಳ್ಬೇಕು ಅಥವಾ ಭೂಮಿಯನ್ನು ಕೊಂಡ್ಕೊಳ್ಬೇಕು. ಸರ್ವತ್ರ ಮಹಾಗಣಪತಯೇ ನಮಃ. ಚತುರ್ಶ್ರವಣಂ ಕೃತ್ವಾ ನೈವೇದ್ಯಂ ನಿಧಾಯ. ಸ್ವಲ್ಪ ಹಾಕೊಂಡು ಬನ್ನಿ ಸಾಕು. ಓಂ ಭೂರ್ಭುವಸ್ವಃ ಸತ್ಯಂತರ್ಪೇನ ಪರಿಶಂಚಾಮಿ ಅಮೃತಮಸ್ತೋಮೃತೋಪಸ್ಥಿರ್ಮಹ ಸ್ವಾಹ. ನೈವೇದ್ಯಾರ್ಥೇ ವಿಶ್ವಾಂ ಪ್ರಸ್ಮಿತಾದಿ ಪ್ರಾಣಾಯತ್ತೆ ಛಂದಃ ಪ್ರೋಕ್ಷಣೇವ ನಿಯೋಗಃ. ಭೂರ್ಭುವಸ್ವಃ ಮಾಡ್ರಿ ಇಟ್ಕೊಂಡು ಬರೀ ಹೆಣ್ಣು ಮತ್ತೆ ದೇವ್ರಿಗೆ ತೋರಿಸ್ಬೇಕು. ಕೈ ಮಾತ್ರ ತೋರಿಸಿ. ಓಂ ಪ್ರಾಣಾಯ ಸ್ವಾಹ, ಅಪಾನಾಯ ಸ್ವಾಹ, ವ್ಯಾನಾಯ ಸ್ವಾಹ, ಉದಾನಾಯ ಸ್ವಾಹ, ಸಮಾನಾಯ ಸ್ವಾಹ, ಬ್ರಹ್ಮಣೇ ಸ್ವಾಹ. ಒಂದು ಹಾಕ್ಬಿಡಿ. ಪ್ರತಿಸ್ಥಾಪಿತ ಸಪಾದ ಭಕ್ಷಂ ಕದಲೀ ಫಲಾನಿ ಕಾಶ್ಮೀರ ಫಲಾನಿ ದಾಡಮೇ ಫಲಾನಿ ನಾರಂಗ ಫಲಾನಿ ಬಹುವೀರ ಫಲಾನಿ ನಾರಿಕೇಳಖಂಡದ್ವಯಂ ಚರ್ವೇದಯಾಮಿ. ನೈವೇದ್ಯಾನಂತರಂ ಶುದ್ಧಾಯ ಸಮರ್ಪಯಾಮಿ. हस्तो प्रक्षालयामि, पादो प्रक्षालयामि, उदरात् समर्पयामि. भोगे प्रसमायुक्तं नागवल्यादलेरुतं कर्पूरचूर्ण संयुक्तं ताम्बूलं प्रतिगृह्यतां. मुखवासनार्थे ताम्बूलं समर्पयामि. मुखवासनार्थे ताम्बूलं समर्पयामि. अत्यधिक पुण्यफल प्राप्त्यर्थे मंगलनीराजनम्. ओम सोमोवा एतस्य राज्यवादस्ते यो राजासन् राज्यो वासो मे नियतते देवसुत रक्ष रक्ष सत्यनारायण स्वामिने नमः. प्रदक्षिण नमस्कारान् समर्पयामि.
ಇವತ್ತು ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಉದ್ದಕ್ಕೆ ಬಿಸ್ತಾರೆ. ಅಡ್ಡಿಗೆ ನಮಸ್ಕಾರ ಮಾಡೋದು. ಅಷ್ಟೊತ್ತರೆಗೂ ಪೂಜೆ ಆಯ್ತು. ಇವಾಗ 2 ಪದ್ಧತಿ ಇದೆ. ಒಂದು ಕಥೆಯನ್ನು ಮುಗಿಸಿ ನಂತರ ಹೋಮವನ್ನು ಮಾಡುವಂಥದ್ದು, ಅಥವಾ ಹೋಮವನ್ನು ಮುಗಿಸಿ ನಂತರ ಕಥೆ ಹೇಳುವಂಥದ್ದು. ಯಾವುದು ನಿಮಗೆ ரொம்ப ஹாப்பியாக அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப சூப்பராக முடிஞ்சிச்சு பூஜை. அண்ட் எல்லோரும் வந்தவங்க எல்லாருமே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான் பிளெஸ்ஸிங்ஸ். எப்போவுமே ஒரு காட் பிலீஃப் எனக்கு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், கடவுள் இருக்காரு, அவ்வளோதான். அப்படி தான் யோசிப்பேன் நான் எப்போவுமே. அண்ட் டெக்கரேஷன் எல்லாமே வீட்டில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி லைஃப்பில் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மேபி நான் அப்கமிங் டேஸில் நிறைய விளாக்ஸ் போட சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் எந்த மாதிரி விளாக்ஸ் வேணுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இனி கொஞ்சம் சாட்டர்டே சண்டேஸ் எல்லாம் கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஏன்னா கிளாஸஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஸோ நான் ஏதாச்சும் எடுத்து படிக்கிற வரைக்கும் இனி நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். பட் என்னென்னா வீக் ஃபுல்லாக போயிட்டு வீக்கெண்டில் தூங்கினா போதும் அப்படின்ற மாதிரி நிலமை வந்துருச்சு. பட் அது நான் யோசித்து கண்டிப்பாக ரெஸ்ட்டும் எடுக்கிறேன். பட் விளாக்ஸும் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப பேர் வந்திருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கிடச்சதுன்றதுலும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ಬಂದವಗೆ ವರಗಿರಿಯಲ್ಲಿ ಸಂಚರಿಸುವವಗೆ ವರಹದೇವನ ಅನುಸರಿಸಿ ಸ್ವಾಮಿ ಪುಷ್ಕರಣಿ ತೀರದಲ್ಲಿರುವವಗೆ ಮಂಗಳಂ ಜಯ ಮಂಗಳಂ. ತನ್ನ ಕಾರ್ಯ ತಾ ಮಾಡಿದವಗೆ ಇನ್ನೊಬ್ಬರ ಹೆಸರು ಹೇಳಿದವಗೆ ಮುನ್ನ ಮದುವೆಯು ನಿಶ್ಚಯವಾಗಿರಲು ತನ್ನ ಬಳಗ ಕರೆಸಿರುವವಗೆ ಮಂಗಳಂ ಜಯ ಮಂಗಳಂ. ಎತ್ತಿ ನಿಬ್ಬಣ ಹೊರಟವಗೆ ನಿತ್ಯ ತೃಪ್ತನಾಗಿರುವವಗೆ ಉತ್ತರಾಣಿಯ ವಾದವನುಂಡು ತೃಪ್ತನಾಗಿತೆಯಿಂದ ಸಹಿತಾದ ನಾನು ಕೊಡ್ತೇನೆ. சாப்பிட முடியல, அங்கே நிற்கிறேன், வெயிட்டிங். அவங்க வெயிட்டிங். நல்ல கவனிச்சிட்டு இருக்கீங்க அவரை. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நான் நிறைய ரா கிளிப்பிங்ஸ் தான் போட்டேன். ஏன்னா வாய்ஸ் ஓவரை விட நேரில் எப்படி இருந்துருக்குன்ற ஒரு விஷுவல்ஸை காமிக்கலாம் அப்படின்றதுனால தான் நான் பெருசாக எடிட் பண்ணலை. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே இங்கேருந்து பிளெஸ்ஸிங்ஸ் அனுப்புகிறேன். ஸோ எல்லாமே 2025 நல்லா தான் நடக்கணும் அப்படின்னு. என்னோடய 2024 லாஸ்ட் விலாகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கும் வந்து ரீச் ஆகணுன்ட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன், ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து கடைசி வரைக்கும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. அண்ட் உங்கள் தாட்ஸுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் பண்ணலைன்னா. ஸோ தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.